வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வந்து நீச்சமாக இருக்கார். அப்போ என்ன மாதிரி விஷயங்களுமோ கொஞ்சம் இந்த 15ஆம் தேதி வரை சூரியன் மாறுற வரை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், தாயார் சார்ந்த விஷயங்கள், சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ 16ஆம் தேதியிலேருந்து எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருங்க. ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன், 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்குது. ஸோ 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறது, தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். கொஞ்சம் வீடு பராமரிப்பு விலைகள், செலவுகள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவியினோட நிறைய கருத்து வேறுபாடு, கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுடைய ஸ்தானத்திலையும், ராகு வந்து சனியுடைய ஸ்தானத்திலையும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து கொஞ்சம் மறைமுகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனஸ்தாபங்களோ மனசில் ஒரு இறுக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். காரணம் ராகுவும் சனியும் அந்த ஒரு பரிவர்த்தனை 8ல் தொடர்பில் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே நீச்சமானும் மாமியார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் மன வருத்தங்களோ மன சஞ்சலங்களோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதுவரும் பார்க்கும்போது உங்களது 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல கடன்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, மற்றபடி வேலையில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது, இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இனிமேல் பார்க்குறது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் நீச்சமாக இருக்கும்போது 15ஆம் தேதி வரை தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன மனஸ்தாபங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் வந்து தேவையில்லாத ஒரு குடும்பத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளோ இந்த தாயாரால் ஒரு மனசாபம் வருவதற்கான நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க திங்கட்கிழமை வந்து சந்திராஷ்டம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது முக்கியமான வேலைகள் ஏதாவது செய்ய வேண்டியதுன்னா அன்றைக்கி வந்து உப்பு மற்றும் சர்க்கரை போன்ற ஒரு கரைசல் ஒரு தண்ணியில் கலந்து அது வயிற்றில் குளிச்சுட்டு போங்க. ஸோ அப்போ வந்து அந்த சந்திராஷ்டம பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை. அதனால் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது, ஸோ அது வந்து 8ஆம் அதிபதி சனியுடைய தொடர்பில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு மறைமுகமான ஒரு மன அழுத்தங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த உறவுகளும் ஒரு மன அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாகிறது சனி தசாபுத்தி கணவன் மனைவியோட சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், தந்தை சார்ந்த உறவுகளால் மன வளர்ச்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபாரினில் இருக்கணும் கொஞ்சம் வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க.
ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது, ஸோ 3/12ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து சிறு தூர பிரயாணங்கள் போது டூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்காக செலவுகள் நிறைய செய்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 3ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியாக இருந்து 6ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகளோ தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களோ சின்ன ஒரு செலவுகள் வரலாம். லோன் போட்டு ஏதாவது வீடோ வண்டியோ வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்துங்க. சொன்ன இதுவரை பார்த்தது தசாபதி பலங்கள். ஸோ நல்ல விஷயம் நடனா பிரார்த்தனை அவசியம். இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கண் திருஷ்டி. ஸோ கண் திருஷ்டிங்கிறது வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் என்னன்றது வந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண் திருஷ்டி இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் பேசலாம். நிறைய பேர் வந்து என்னடா சார் கயிறுலாம் கட்டி, இந்த யோகி பாபுக்கு கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்த கயிறு கட்டியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். சில பேர் நிறைய கயிறு வந்து கழுத்துலலாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணாதான் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது கண் திருஷ்டி இருக்கா இல்லையா. கண் திருஷ்டி இருக்குங்க. ஸோ எப்படி இருக்குது, யாருக்கெல்லாம் கண் திருஷ்டி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ கண் திருஷ்டினா எப்படி இருக்கும். ஸோ கண் திருஷ்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அபரீதமான ஒரு வளர்ச்சியிலையோ அபரீதமான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸோ ஏதோ போட்டு போகும்போது எதிராளி வந்து ஐயோ இவன் இப்படி இருக்கானேங்கிற மாதிரி பார்க்குறது தான் வந்து கண் திருஷ்டி. ஸோ இது வந்து எல்லோருமே பாதிக்குமானா எல்லாருமே பாதிக்காது. ஸோ இது வந்து எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னும் போது சுகிசிவம் சாருடைய ஒரு சொற்பொழிவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தார். ஒரு பெரிய வீடு கட்டியிருந்தாராம். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட் ஸ்கட்டில் வந்து அந்த டைமில் வந்து நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு. ஸோ வீடு கட்டிட்டு அப்போது ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க. ஸோ வீடு கட்டி அந்த வீட்டை வந்து பார்த்தவர் வந்து பேச்சிலேயே வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியுதா, எப்பா எவ்வளோ பெரிய வீடு, என்ன ஒரு வீடு அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் பேசி தள்ளியிருக்காரு. அது பேசி முடித்து அந்த மனுஷன் போனோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கால் இடறி படியில் உழுது அடிபட்டிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா இதுதான் கண் திருஷ்டிங்கிறது. ஸோ கண் திருஷ்டிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் காலில் விழுந்து அடிபட்டுரும், அதனால் ஒரு காயங்கள் ஏற்பட்டு அது ஒரு 15 நாள் 20 நாள் நம்ம படுத்தி எடுத்துரும். ஸோ இதுதான் கண் திருஷ்டி பண்ணுறது. நமக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகாமல் அது ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கண் திருஷ்டி வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா வந்து கண் திருஷ்டின்றது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும், எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. பாதகாதிபதி, ஸோ பாதகாதிபதிங்கிற ஒரு ஜாதகத்துலையும் வந்து பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த பாதகாதிபதி 2ல் இருக்கணும். ஸோ 2ல் பாதகாதிபதி இருக்கிறவனுக்கு வந்து ஈஸியாக வந்து கண் திருஷ்டிங்கிறது எஃபெக்ட் ஆகும். ஐயோ இவனை மாதிரி வாழ முடியுமா, இவன் இப்படி இருக்கானே சொல்ல இவ்வளோ போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கண் திருஷ்டிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால் யாருக்கெல்லாம் பாதகாதிபதி 2ல் இருக்கோ, ஸோ அது வந்து இல்லாட்டி 6ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண் திருஷ்டியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க வந்து கண் திருஷ்டியை வந்து அவாய்ட் பண்ண. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணலாம், ஜென்ரலாக வந்து எல்லோருக்குமே கண் திருஷ்டி வரும். பட் எஃபெக்ட் பண்ணுறது இவங்களுக்கு தான் எஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை வந்து சரி பண்ணணும்னா ஒரே விஷயம் தான், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நிறைய லெமன்லாம் சுற்றி போடுவாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு தூபம்ங்கிறது வந்து சாம்பிராணி நல்லா வந்து தணல் ஏற்றிக்கிங்க. ஒரு கறி வாங்கி நல்ல ஒரு கறியை வந்து நல்லா எரிய விட்டு அந்த தணலில் வந்து சாம்பிராணி புகை போடுங்க. சாம்பிராணியோடைய கூட வந்து வெண்கடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எல்லோ கலரில் இருக்கும் வெண்கடுகுன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ வெண்கடுகு, கொஞ்சோண்டு குங்குளியம். ஸோ குங்குளியம் வந்து அது பெருங்காயம் மாதிரி இருக்கும், ஒரு கட்டியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சோண்டு பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இது கடுகு, குங்குளியம், சாம்பிராணி. ஸோ இது வந்து சாம்பிராணியோடைய குவான்டிட்டி ஒரு கொஞ்சம் நிறையா இருக்கலாம். வெண்கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு கையில் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ ஸோ அது போட்டுக்கோங்க. குங்குளியம் வந்து சும்மா ஒரு பிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், ஸோ பிச்சு அதில் போடுற மாதிரி இருக்கணும். அதோட சாம்பிராணி நிறைய போட்டிங்கன்னா இந்த குங்குளியம், வெண்கடுகு, சாம்பிராணி 3மே மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆறாக க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஒரு பேட் ஆஸ்பெக்ட், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸு, நம்ம ஒரு அமைதியை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். கண் திருஷ்டி வந்து கண்டிப்பாக போகும். அதனால் வந்து இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. ஒரு சண்டேவோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறனால வந்து சண்டேஸில் பண்ணலாம். இல்லைனா செவ்வாய் வெள்ளியில் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு தான். ஸோ உங்களுக்கு டைமை பொறுத்து தான். என்னை பொறுத்தவரை இது பண்ணிங்கனாலே வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போய் ஒரு நல்ல ஒரு நிம்மதி வர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஜென்ரலாக சில பேருக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது, திடீர்னு எழுந்து உட்காந்துப்பாங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த குங்குளியம், சாம்பிராணி இதெல்லாம் போட்ட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண் திருஷ்டி இருக்கணும்னா கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையான படியாக தான் கண்டிப்பாக பண்ணலாம் சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.